அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு, இப்போ வரிசையா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிகளோட பிறப்பின் ரகசியம் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு கும்ப ராசியை பத்தின விஷயங்களை, சில ரகசியமான சில ஆழ்நிலை விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பிரபஞ்சத்துல நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குது. அந்த வாழ்க்கையில நம்ம ஒரு ராசியில பிறந்திருக்கிறோம். அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு 80% நம்மளோட கேரக்டர், நம்மளோட வாழ்க்கை எல்லாமே மேட்ச் ஆகுதுங்கும் போது அங்க ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு இல்லையா? அந்த பர்பஸை கண்டுபிடிக்கிறதுக்கான, அதாவது வாழ்க்கை நோக்கம் ஏன் கும்பராசியின் மேல உங்களுக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிற அந்த நோக்கத்தை கண்டுபிடிக்கிறது தான் இந்த வீடியோவோட ஒரு முயற்சி. கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பலம் பலவீனம் அப்படிங்கிற அடிப்படையில் ஃபர்ஸ்ட் முதல் பார்ட் இருக்கும். ரெண்டாவது பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தசாபுத்தியின் அடிப்படையில் கும்பராசிக்காரர்களோட பலன்கள். மூணாவது வாழ்க்கையில நம்ம செழுமையா வாழ்றதுக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் அப்படிங்கிற மாதிரி 3 செக்ஷன்ல இந்த வீடியோ இருக்க போகுது. கடைசி வரைக்கும் பாருங்க, ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு 11வது ராசியா வரக்கூடிய கும்ப ராசியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம முழுமையா பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஜெனரலான ராசி பலன் வீடியோ மாதிரி இல்லாம உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப், அதாவது இந்த வாழ்க்கையோட நோக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அதுல முதல்ல நம்ம எப்போதும் போல பலம் பலவீனம் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கணும். கும்பராசியோட பலங்கள் என்னலாம், அதாவது உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வலிமையான மன உறுதி. எதற்கும் அஞ்ச மாட்டீங்க. எல்லா விஷயத்திலையும் ஒரு துணிஞ்சு ஒரு முடிவு எடுப்பீங்க பாருங்க. அது வந்து எந்த ராசிக்காரர்களுக்கும் வராது. அது காரணம் என்னன்னா, ஒரு ஸ்திரத்தில் அமர்ந்த ஒரு சனியோட ராசி. சனி தான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு வலிமையான ஒரு கிரகம். அதாவது சொல்லலாம், நம்ம வந்து குரு வலிமையான கிரகம், சூரியன் வலிமையான கிரகம் சொன்னா கூட இந்த உலக இயல்பிற்கு, இந்த உலகம் நடக்கணும், இந்த உலகம் வந்து இயங்கணும் அப்படின்னா சனியோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா அவர் தான் கர்மாவோட காரகன். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு, இந்த சைவ திருமுறைகள்லாம் படிச்சவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கர்மாவை பத்தின புரிதல் இருக்கும். பசு பாசம் பதி அப்படின்னு சொல்லுவாங்க. பசு அப்படிங்கிறது உயிர்கள், பதி அப்படிங்கிறது கடவுள், பாசம் அப்படிங்கிறது இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய மாயை. இது ஒரு புரிதல். இதை நீங்க எடுத்துக்கோங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது கடைசியில் நான் அந்த விளக்கத்தை கொடுக்குறேன். அதாவது மொத்தம் 3 விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தோட உயிர்களை இணைச்சு வைக்குது. அதுல மிக முக்கியமானது கர்மா. இந்த கர்மாங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயையோட ஒரு நீட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆணவம், கண்மம், மாயை, இந்த மாதிரி 3 விஷயங்கள் இருக்கு. இதுவும் நீங்க நிறைய இந்த சைவ சித்தாந்தத்தில் கேள்விப்பட்டிருவீங்க. ஆணவம் அப்படிங்கிறது மூலமலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலமலம் அப்படின்னா ஆரம்பத்திலேயே இருக்கக்கூடியது ஆணவம். ஒரு மனிதன் நான் அப்படிங்கிற ஒரு தன்மையோட இருக்கான் இல்லையா? இந்த ஒரு தன்மை ஆதி கடவுளுக்கே இருந்திருக்கு. அதாவது முதல்ல தோன்றின மனிதன் தான் முதல் கடவுள், ஆதி சித்தன் சொல்றோம் இல்லையா? அவனுக்கே அது இருந்திருக்கு. அதைத்தான் வந்து மூலமலம், அது எப்பவோ இருந்திருக்கு. அப்புறம் கண்மம்ங்கிறது அதுல ஒரு விஷயம், அதுல இருந்து பிரிந்து வந்ததுதான். அதை பார்க்கக்கூடிய ஒரு முறை தான் ஜோதிடம். கண்மம்ங்கிறது கர்மா. மாயை அப்படிங்கிறது நம்ம சொன்னபடியே அந்த பாசத்தோட ஒரு நீட்சி. இங்கதான் நம்ம வந்து அந்த இதை பொருத்தி பார்க்கணும். அதாவது இந்த பசுக்கள்னு சொல்லக்கூடிய உயிர்கள் கடவுளை அடையிறதுக்கு தடையா இருக்கிறது இந்த மும்மலம்னு சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை. இது கிட்டத்தட்ட சைவ சித்தாந்த ஒரு வகுப்பு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் இது தேவை இருக்கு. ஏன்னா இந்த கும்பராசி மட்டும் இந்த கர்மாங்கிற அடிப்படையில் எக்கச்சக்க விஷயங்கள் கும்பராசிக்கு தெரியணும், உங்க வாழ்க்கையை பத்தின புரிதல். அதுக்காக தான் இவ்வளவு விளக்கம் கொடுக்குறேன். இந்த மும்மலம்னு சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயையில ஆணவம்ங்கிறது நம்மளால எடுக்கவே முடியாது. அது கடவுளால நினைச்சா மட்டும்தான் எடுக்க முடியும். மாயை அப்படிங்கிறது உங்களோட முயற்சியினால எடுக்க முடியும். ஆனா கர்மாங்கிறது நம்ம உருவாக்குறது. ஆல்ரெடி நம்ம ஒரு பிறவிகளில் செஞ்ச பாவத்துக்கு தான் இந்த பிறவியில நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல பிராப்தத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம். அதனாலதான் அது பேர் பிராப்த கர்மா அப்படின்னு சொல்லுவோம். அதன் அடிப்படையில் இந்த கர்மாவோட ஒட்டுமொத்த நாயகன் ஒருத்தன் உண்டு இல்லையா? அதை ஜோதிட அடிப்படையில் சனி கிரகத்துக்கு முன்னோர்கள் பொருத்தி வச்சிருக்காங்க. இதுவுமே நிறைய பேருக்கு சந்தேகங்கள். ஏன்னா இப்போ ஒரு இளைஞர்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது எப்படி எங்கேயோ இருக்கிற சனிங்கிற சேட்டன்கிற ஒரு கிரகம் மனிதன் மேல கர்மாவை செலுத்துது அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஏற்படலாம். அதாவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெட்டோஃபருங்க. மெட்டோஃபர் அப்படின்னா உருவகம். இப்படி ஒரு கர்ம தொடர்ச்சி நம்மளை தாக்கும் போது அதற்கு ஒரு பெயர் வைக்கணும் இல்லையா? அதுதான் சனி பகவான். புரியுதுங்களா? அந்த சனி பகவானுக்கு 2 வீடுகளை முன்னோர்கள் கொடுத்தாங்க. அந்த வீடுகள் மகரம் மற்றும் கும்பம். இதுதான் ராசிகள். ராசி, வீடு, இடம், இது எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா? அதனால குழம்பிக்க வேண்டாம். அதுலயும் மூலத்திரிகோண வீடுன்னு ஒன்று கொடுத்தாங்க. அந்த மூலத்திரிகோண வீடுங்கிறது ரொம்ப வலிமை மிகுந்த, அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் கும்பம். அதுல தான் நீங்க பிறந்திருக்கீங்க. இங்க வந்துட்டு பாத்தீங்களா, எங்கேயோ நம்ம கொண்டு போய் பசு பாசம் பதிலாம் எழுத்துட்டு போய் கடைசி கர்மால வந்து நிக்குது. கர்மாவோட மூல நாயகனோட ஒரு ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு மிக நீண்ட ஒரு இலக்கு இருக்குது. அந்த இலக்கை அச்சீவ் பண்றதுக்கு நீங்களும் நிறைய கஷ்டப்படுவீங்க. வாழ்க்கையில வந்து உங்களை விட ஒரு பொறுமைசாலி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. கும்பராசி
கும்பராசி மாதிரியான ஒரு பொறுமைசாலியெல்லாம் எந்த ராசிலையுமே கிடையாது. விதிவிலக்குகள் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரர் ரொம்ப கோவப்படுவாருப்பா, அதெல்லாம் கிடையாது. அவருக்கு அந்த நேரம் தசாபுத்திகள் மோசமா இருக்கும். ஆனா கும்பராசினா அந்த பொறுமை, ஆழ்ந்த மௌனம். ஆனா நிறைய குழப்பங்கள் மனசுல எழும். குறிப்பா அந்த 7 சனி அஷ்டமதி காலகட்டத்தில் மோசமான தசாபுத்திகள் காலகட்டத்திலாம் இருக்கும். அதெல்லாம் பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ இப்போ அந்த பலம்னு பார்க்கும்போது ஆழ்ந்த பொறுமை, கடுமையான உழைப்பு, அப்படியே சனியை நீங்க வந்து எங்கெங்கெல்லாம் நீங்க பொருத்தி பார்க்கலாமோ அதெல்லாம் பொருத்தி பார்க்கலாம். சனி குறிக்கக்கூடிய மிக நீண்ட தாமதத்தோட வெற்றி பெறுறது, அதிக அவமானம், அதிக தோல்விகளை அடைஞ்சு வெற்றி பெறுறது, இதெல்லாம் கும்பராசியோட அப்படியே குணங்கள், கேரக்டர். பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக நிறைய கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசி இது. மகரத்துக்கும் இந்த தன்மை இருந்தா கூட மகரத்துக்கு வந்து வெளி வெற்றிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் காம்பன்சேட் ஆயிரும். அதாவது வெளியில அவங்க கொஞ்சம் அதிகமாக வெற்றி பெறுவாங்க கும்பராசியை விட. அந்த வெற்றிகளும் இவங்களுக்கு கொஞ்சம் குறைவு அப்படிங்கிறதுனால இந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு, மன வருத்தங்களுக்கு இவங்க எவ்வளவுதான் சகிப்புத்தன்மையோட போனாலும் குடும்பம் இவங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணும், அவமானப்படுத்தும், எங்கேயாவது ஒரு இடத்துல கலட்டி விட்டுருவாங்க, இவங்க தனிச்சு விடப்படுவாங்க, ஐசோலேட் ஆகியே இருப்பாங்க. அதுதான் எவ்வளவு கூட்டத்தில் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு மரியாதை இல்லையே, ஒரு மதிப்பு இல்லையே, அந்த ஐசோலேட் ஆன ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கும்பராசிக்கு எப்போதுமே இருக்கும். இதெல்லாம் நீங்க நிறைய உங்க வாழ்க்கையில பொருத்தி பார்க்கலாம். அதே மாதிரி 2ஆம் அதிபதியா 11ஆம் அதிபதியா குரு இருக்கிறதுனால உங்க கையில இருந்து யாரும் பணம் பெறாங்க அல்லது நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு நல்ல மனசோட கொடுக்குறீங்கன்னா அவங்க ரொம்ப செழிப்பா இருப்பாங்க. அதுதான் அந்த 2ஆம் இடத்து குருவோட தன்மை. இது ஒரு மிகச்சிறந்த விஷயம். இயல்பாவே நல்ல அதிர்ஷ்டக்காரர் நீங்க. ஆனா மத்தவங்களுக்கு புரியுதுங்களா, நமக்கு இல்ல மத்தவங்களுக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல தசாபுத்திகள் வரும்போது அது நமக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதை நான் கடைசியா பேசுறேன். அப்புறம் கடைசியான பலவீனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவி அல்லது கணவன், ஸ்பௌஸ். இதுல என்னன்னா மிகச்சிறந்த மனைவி அல்லது கணவன் அமையறதும் கும்பராசிக்காரர்களுக்கு தான். ரொம்ப மோசமான மனைவி அல்லது கணவன் அமையறதும் கும்பராசிக்காரர்கள் தான். இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அந்த 7ஆம் இடமா உங்களோட கடுமையான பகை கிரகம் சூரியனா வர்றது. பாருங்க, இந்த கும்பராசிக்கு மட்டும் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் தீமை செய்யும், தீமை செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் நன்மை செய்யும். அதுதான் இப்ப பாருங்க, சனி வந்து ஆக்சுவலா 1க்கும் 12க்கும் அதிபதி. அவரே தான் அந்த 12ஆம் இடத்து பலன்களையும் செய்யணும். அடுத்தது சனிக்கு மிகச்சிறந்த நண்பன் யார் சொல்லுவோம்? புதனை சொல்லுவோம், சுக்கிரனை சொல்லுவோம். இந்த இடத்துல சுக்கிரன் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு பாதகாதிபதியா வந்துருவார், 9ஆம் அதிபதியா வந்துருவார். புதன் வந்து அட்டமாதிபதியா வந்துருவார். சோ அந்த அட்டம பலனையும் புதன் தான் செய்யணும், பாதகஸ்தானத்தையும் சுக்கிரன் தான் செய்யணும். இப்போ நீங்க புரியுதுங்களா? அப்ப நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல தீமை செய்யவும் தயாராயிருக்கும் அப்படிங்கறதா உண்மை. தீமை செய்யக்கூடிய சூரியன் மாதிரியான கிரகங்கள் 7ஆம் இடத்துக்கு அதிபதியா வரும். புரியுதுங்களா? ஒரு கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய அந்த 7ஆம் இடம் ஒரே ஒரு ராசி அது. அப்படிங்கும்போது நல்ல கணவன் அமையறதுக்கு, நல்ல மனைவி அமையறதுக்கு கும்பராசிக்காரர்கள் அவங்க ஜாதகம் கண்டிப்பா நல்லா இருக்கணும். இல்லைன்னா யாராவது ஒருத்தர் மேல டாமினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா அந்த வீட்டு ஆட்களால இவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அதாவது உங்களுக்கு இப்போ நீங்க வந்து ஒரு ஆணாவோ இல்ல பெண்ணாவோ இருந்தீங்கன்னா உங்களோட கணவன் அல்லது மனைவி வழி ஆட்களால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். சரிங்களா? சின்ன சின்ன பிரச்சனைகள், அதால நம்மளால ஒன்றும் பெருசா பண்ணிட முடியாது. ஏன்னா நீங்க இயல்பாவே ஸ்ட்ராங்கான ஒரு ராசி. அதாவது உங்களை பகைச்சிக்கிட்டா அவங்களுக்கு தான் கர்மாவின் அடிப்படையில் நிறைய கஷ்டங்கள் வரும். ஆனா அது உங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு அப்போ சஃபரிங்கை கொடுத்தா கூட அவங்க பின்னாடி போய் நிறைய கஷ்டப்படுவாங்க. அதுதான் அந்த கர்மாவோட பலன். சனியை நேரடியாக எதுக்க முடியாதுங்கிறதுக்கு ஒரு மறைமொழி சொல்லுவாங்க. சனியை நேரடியாக எதுக்க முடியாது, சனியோட வலு இருக்கிறவனை நேரடியாக எதுக்க கூடாது இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இதுதான். சனியோட நேரடியான மூலத்திரிகோண ராசியில பிறந்த உங்களுக்கும் அது பொருந்தும். ஸோ இப்போ நம்ம வந்து கும்பராசியை பத்தின ஒரு தெளிவு ஓரளவுக்கு கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். இனிமே மிக முக்கியமான ஒரு பார்ட்டுக்குள்ள வரோம். அதாவது தசாபுத்திகள். எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரியான பாதை இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை அமையுது. ஒருத்தர் பணக்காரராக இருக்காரு, ஒருத்தர் ஏழையா இருக்கிறாரு. இந்த மாதிரி எக்கச்சக்க மாறுதல்கள் இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு வயசுல இருப்போம். அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து தசாபுத்திகளின் அடிப்படையில் பலன்கள் மாறும். இதன் அடிப்படையில் கும்பராசிக்கு நல்லது செய்யக்கூடிய தசாபுத்திகள் இதெல்லாம் அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துடலாம். புதன் திசை, சுக்கிர திசை மற்றும் குரு அல்லது சுக்கிரனோட பார்வை பெற்ற சனி திசை. இந்த 3 திசைகள் மட்டும்தான் கும்பராசிக்கு நன்மை செய்யும். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. புதன் திசை, சுக்கிர திசை, குரு அல்லது சுக்கிரனோட பார்வை பெற்ற சனி திசை. ஏன் இந்த 3 அப்படின்னா உங்களோட ராசிக்கு திரிகோணாதிபதிகள். எதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னா சந்திர திசை. அது ஈவன் வளர்பிறை சந்திரனா இருந்தாலும் அவருக்கே உண்டான சில தீமையான பலன்களை கொடுத்து தான் நன்மையை செய்வார் சந்திர திசை. அப்புறம் சூரிய திசை ஒரு மாடரேட்டா இருக்கும். பெரிய அளவுக்கு நன்மைகளும் இல்ல, பெரிய அளவுக்கு தீமைகளும் இல்ல. குரு திசை கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். அந்த குருவோட தன்மையை பொறுத்து இருக்குது. குரு வந்து 1, 3, 4, 5, 7, 9, 10, 11 இந்த இடங்கள்ல இருந்தா ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். ராகு கேதுக்கள் அந்த இடங்களை பொறுத்து நன்மைகளை செய்வாங்க. ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் 3, 6, 10, 11 இருந்தா நன்மை. மற்ற இடங்கள்ல இருந்தா பெரிய அளவுக்கு நன்மை இல்ல. இது வந்து உங்க லக்னத்துக்கு பாருங்க, ராசிக்கு பார்க்காதீங்க. அப்புறம் செவ்வாய் கிட்டத்தட்ட குரு மாதிரியே பலன் கொடுப்பாரு. ஏன்னா 10ஆம் அதிபதி ஒரு மிக முக்கியமான ஒரு வீட்டுக்கு அதிபதி. அதே சமயத்துல உங்களோட ராசிக்கே ஒரு பகைவர். சோ அதனால ரொம்ப வலிமையா இருக்கணும். கண்டிப்பா ஒரு 10, 11 இருந்தாரு லக்னத்துக்கு அப்படின்னா கும்பராசிக்கு கவலைப்பட வேண்டாம், நன்மையை செய்வார். இப்போ கிட்டத்தட்ட நம்ம எல்லா தசைகளையும் கவர் பண்ணிட்டோம். இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தசாபுத்திகள் பார்க்கும்போது சுப கிரகமா இருந்துச்சுன்னா பாப கிரகங்களோட பார்வை இல்லாம இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சுப கிரகம் ஒரு தசை நடத்துது. சுப கிரகம்னா சுக்கிரன், குரு, புதன், வளர்பிறை சந்திரன். இந்த 4 தான் சுப கிரகங்கள். இந்த சுப கிரகங்கள் உங்க ஜாதகத்துல இப்போ தசைகளா வந்துச்சு அப்படின்னா அந்த தசைகளுக்கு எந்த பாப
பாபகிரகத்தோட பார்வையும் இருக்கக்கூடாது. அப்பதான் அது முழுமையான நன்மை செய்யும், இல்லைன்னா பாதி நன்மை தான். அதே மாதிரி பாபகிரகங்களுக்கு திரும்பவும் இன்னொரு பாபகிரகத்தோட பார்வை இருக்கக்கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பாபகிரகத்துக்கு கண்டிப்பா சுபரோட பார்வை இருக்கணும். இப்போ உங்களுக்கு ராகு தசை நடக்குது, அல்லது கேது தசை நடக்குது, இல்ல சனி தசை நடக்குது, இல்ல சூரியன் செவ்வாய் தசைகள் நடக்குது. இந்த 5 தான் பாவகிரகங்கள். இதுல சூரியன் வந்து அரை பாவர். இந்த 5 தசைகளும் நடக்கும்போது கண்டிப்பா குருவோட பார்வை, சுக்கிரனோட பார்வை அல்லது வளர்பிறை சந்திரனோட பார்வை நடக்கணும். அந்த பார்வை கிடைக்கணும். இல்ல வீடுகள்ல இருந்தாலும் போதும். குருவோட மீனம் தனுசுல இருந்தாலும் அந்த பாவகிரகங்கள் நன்மை செய்யும். இதை நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு தெளிவை ஏற்படுத்தணும்னு நினைச்சேன். அடுத்தது கடைசியா கும்பராசிக்காரர்களுக்கு அவங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃபை நல்லபடியா அச்சீவ் பண்ணதுக்கு, சந்தோஷமா வாழ்றதுக்கு அவங்க செய்ய வேண்டிய வழிமுறைகள் அல்லது பரிகாரங்களை நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். பொதுவாக கும்பராசிக்கு தனிப்பட்ட பரிகாரங்கள் எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, இது முழுக்க முழுக்க கர்மாவோட பிறப்பு. இந்த பிறப்புல நீங்க வந்து கர்மாவை அனுபவிக்க வந்திருக்கீங்க. ரொம்ப ஒரு ஹார்ஷான வேலை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மிதுன ராசிக்காரரோ இல்ல கன்னி ராசிக்காரரோ அவரோட அறிவு, இன்டெலிஜென்ஸ் இதை பத்தி அவர் வந்து அதன் மூலமா அவரோட பர்பஸ் ஆஃப் லைஃப் அனுபவிக்கிறார் அப்படின்னா, நீங்க உங்களோட உடல் உழைப்பின் மூலமா, உங்களோட மன கஷ்டத்தின் மூலமா, உங்க அவமானத்தின் மூலமா இந்த கர்மாவை அனுபவிக்க வந்திருக்கீங்க. அதுக்காக இது வந்து ஒரு மோசமான பிறப்பு கிடையாது. இதை நம்ம சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணணும். ஏழைகள், வயசானவங்க, ஊனமுற்றோர்கள், தொழுநோயாளிகள், இந்த மாதிரி நபர்களுக்கு. ஏன்னா இதை விட ரொம்ப கஷ்டமா இருக்கிறவங்க எல்லாம் உலகத்துல இருக்காங்க இல்லையா? நம்மளோட கஷ்டத்தெல்லாம் தாண்டி நமக்கு கீழே ஒரு 2000 3000 ஒரு வேரியேஷன் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அந்த பீப்புள்ஸுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்கணும். நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க. அந்த உதவும் உள்ளம் அதிகமாவே இருக்கும். அதை முறையா பண்ணிட்டு வாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது குலதெய்வ வழிபாடு. மிகச்சிறப்பு. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த 5க்கும் 8க்கும் உடையவர் புதன். புதனோட அம்சம் வந்து விஷ்ணு வழிபாடும் பண்ணிட்டு வரலாம். உங்க குலதெய்வம் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா உங்க நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு குடும்பத்தோட போயிட்டு வாங்க. அப்படி தூரத்துல இருந்துச்சு அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடையாவது போகிறதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் அல்லது விஷ்ணு வழிபாடுகளை பண்ணிட்டு வந்துக்கலாம். இதுதான் விஷயம். இந்த வீடியோல நிறைய புரிதலை உங்களுக்கு கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட கும்பராசி நண்பர்கள், ஃபேமிலியில யாரும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.